வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வராகி அம்மனை எப்படி வழிபடுவது, எவ்வாறு வழிபட்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அல்லது வேறு முறையில் என்னென்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி தாய் வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள் அப்படின்னு சொல்லலாம். அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகளில் ஒருவர் தான் வராகி அம்மன். இது சப்த கன்னியர் ஆகும். சப்த கன்னியர் என்றால் என்ன, அவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்த கன்னியர் என்னும் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி மற்றும் இந்திராணி, சாமுண்டி இவர்களில் பெரிதும் மாறுபட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மனை சொல்லலாம். இவங்க எப்படி உருவம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலும் வராகி பன்றி முகமும் கொண்டவள். இவர்களோட கோபம் எப்படி இருக்குன்னா உச்சத்தை தொட்டவாறு இருக்கும். அதனால் நீங்கள் சரியாக முறைகளை பின்பற்ற வேண்டும். கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பிலோ ஆதரவிலோ இவள் மலைக்கு நிகரானவள். இவளது ரதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிசக்கர காட்டு பன்றிகள் இருக்கும் ரதமாகும். இந்தியாவில் வராகி அம்மனுக்கு 2 இடங்கள் தான் ஆலயம் உள்ளது. ஒன்று காசி, மற்றொன்று தஞ்சாவூர். இவ்விடங்களுக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம். மாபெரும் மன்னனான ராஜராஜ சோழன் கூட வராகியை வழிபட்ட பின்னரே மற்ற செயல்களை தொடங்குவாராம். இதனால் அந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பார் சிலர். தஞ்சை பெரிய கோயிலில் கட்டுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. மற்ற கோயில்களில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை கோயிலில் இருக்குங்க. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் நீங்கள் முதல்ல விநாயகரை வணங்கிட்ட பிறகுதான் மற்றதை பின்புதான் மற்ற தெய்வங்களை நாம் வணங்குவோம் அல்லவா? அதுபோலதான் இங்கு சற்று மாறுபட்டது. கோயில்களும் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோயிலில் உண்டு. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வணங்குவதுதான் மரபு. ஆனால் இந்த வழிபாடு சிவ வழிபாட்டை தொடங்குபவருக்கு விநாயகருக்கு பதிலாக வராகி அம்மனை அங்கே வழிபடுறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கையின் தளபதியான வராகிக்கு தான் சன்னதி முதல்ல இருக்குது. கோயிலில் நுழைந்ததும் இடதுபுறம் இவளது சன்னதி இருக்குங்க. இங்கு என்ன வேண்டினாலும் உங்களுக்கு அங்கு நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு சென்று வேண்டிக் கொண்டால் திருமணம் உடனே கைகூடும் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் போதுங்க, குழந்தை பாக்கியம் கைகூடுகுது அப்படின்னு நம்பலாம். தவிர வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து நீங்கள் இல்லத்தில் அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம் என நீங்கள் நம்பலாம். வழிபடும் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. புதன் அல்லது சனிக்கிழமைகளில் திரையோதசி திதி, பஞ்சமி திதி, நவமி, திருவோண நட்சத்திரம் அன்றும் நீங்கள் வராகி அம்மனை வழிபடலாங்க. எல்லா மாதங்களிலும் வரும் வளர்ப்பிறை அஷ்டமி அன்று வழிபட சிறப்பான பலன்கள் நீங்கள் பெறலாம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் வரும் வளர்ப்பிறையில் முதல் 10 நாட்கள் இவளில் நவராத்திரி. அந்த நாட்களில் தினமும் அவளுக்கு விருப்பமான நெய்வேத்தியுடன் பூஜிக்க நீங்கள் வேண்டும். இதை செய்து வந்தால் உங்களுக்கு உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து செல்வம் உண்டாகும் என்பது உண்மை. உங்களுக்கு பதவி, புகழ், அரசியல், வெற்றி, செல்வம் என அனைத்தும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி நாளில் வராகி அம்மனை வழிபடணுங்க. மன வலிமை, ஆளுமை, எதிர்ப்புகள், வெற்றி இதெல்லாம் வராகி அம்மனை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் என்பது உண்மை. உங்களுக்கு காரிய தடைகள்லாம் அடிக்கடி நிகழ்தாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாங்க நிச்சயமாக அந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். ஆலயங்களில் உள்ள ஸ்ரீ வராகி தேவிக்கு சிவப்பு நிற ஆடையை நீங்கள் அணிவிக்க வேண்டும். இதை அணிவித்து பூஜை செய்தால் காரிய தடைகள் நீங்கும்னு சொல்லலாம். வெள்ளைப்பட்டு அணிவிக்க வாக்கு வன்மை, கல்வியில் மேன்மை உண்டாகும். ஏதாவது உங்களுக்கு திடீர்னு வாக்கு கேட்கணும், கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பட்டு அணிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்கள் கல்வியில் மிகுந்த சிறந்த உணாக உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வெள்ளைப்பட்டு அணிவித்தால் நல்லது. மஞ்சள் பட்டு எதுக்கு அணிவிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும், திருமண தடை நீங்கும். ஒரு சில நாட்களாக தள்ளி போவது மங்கள காரியங்கள் அல்லது திருமண தடை சீக்கிரம் தடையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பட்டு அணிவிக்க வேண்டும். பச்சை பட்டு எதற்காக வராகி அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டுமல்ல, நீல வண்ண பட்டு எதற்காக அணிவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ வராகி அம்மனுக்கு எவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கிற்கு பஞ்சு அல்லது தாமரை தண்டு, வாழைத்திரி இதெல்லாம் பயன்படுத்தலாங்க. அதிலும் தாமரை தண்டு திரி தாங்க முக்கியமான சிறந்தது. இதை வச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அம்மன் அருள் கிடைக்கும் என்பது எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. அம்மனுக்கு நெய்வேத்தியங்கள் என்னென்ன படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் எடுக்காத உளுந்து வடை, மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், மொச்சை சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு சீரகம் கலந்த நெய் தோசை, நவதானிய வடை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேன் படைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வைத்து படைத்து பூஜை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த முறையில் நீங்கள் பூஜை செஞ்சால் நல்லது அப்படின்னு இங்கே பார்க்கலாம் வாங்க. வெள்ளை மொச்சை பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. அதன் பிறகு நெய்யுடன் கலந்து வராகி படைக்க வேணுங்க. இப்படி நீங்கள் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பலன் தன் வசியம், தொழில் விருத்தி மற்றும் வியாபாரம் செழிக்குங்க. இன்னும் பல அற்புதமான செயல்களையும் செய்யும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்ததாக அன்னை வராகியின் வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நடுவில் அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வராகி உள்ளதால் வராகியை வழிபடுவதற்கு 3 உலகங்களும் எதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்றோர்களின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றி வாரி வழங்கிய தெய்வமாக வராகியே விளங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கோயில்களில் எந்த விழாக்களும் உற்சவங்கள் துவங்கினாலும் முதற் கடவுள் விநாயகர் தான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதில் இல்லை தான் முதல் பூஜை நடைபெறும். நீங்கள் எவ்வாறு வராகியை வழிபட வேண்டும், எந்த முறையில் வழிபட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மன் வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மன தூய்மையுடன் தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும். வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவர்களின் பூரண அருள் கிடைக்கும். வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைக்க வேண்டும். வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை தான் நீங்கள் உடுத்த வேண்டும். மிகவும் சிறப்பான பலன்களை தரும். நெய்வேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபட வேண்டும். இதனால் உங்களுக்கு நிறைந்த அருள் கிடைக்கும். யாரெல்லாம் வராகி அம்மனை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வராகி அம்மன் நிச்சயம் வழிபட வேண்டுங்க. அதேபோல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வராகி அம்மனை வழிபட்டால் கஷ்டங்கள் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானதை பார்த்திங்கன்னா, சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்கள் வராகி அம்மனை வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி, கண்ட சனி என சனியின் எந்த திசையில் தொல்லை அனுபவித்திருந்தாலும் அவங்க முக்கியமாக எந்தெந்த நாட்களில் வழிபடணும் அப்படின்னு சொன்னால், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடலாம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் வராகியிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் நன்மை பயக்கும். சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்தும் நீங்கள் மீளலாம். இதை தவிர வராகி அம்மனை என்னென்ன வழிபடலாம், எந்தெந்த நாளில் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் வழிபட சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சமி திதி என்று வராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. எந்தெந்த கிழமையில் நீங்கள் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கு பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வராகியை வழிபட்டால் நோய்கள் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா மனநல பாதிப்புகள் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வராகியை வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதிகமாக கடன் பிரச்சனை, அதன் மூலம் வரும் தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்து வந்துச்சுன்னா புதன்கிழமை விரதம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக அதுவும் தீரும். குழந்தை பேர் கிடைக்காதவர்கள் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடலாம். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை இருந்து
நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடணுமா? வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விரதம் இருந்து பாருங்கள், நினைத்த காரியம் கைகூடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.